ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் லவ் யோர் ஹங்கர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிள் அண்ட் குயிக்கான ஒரு லன்ச் ரெசிபி. ஸோ நம்ம கிச்சனில் ரொம்ப நேரம் நிற்கணும்னு அவசியம் இல்லை, டக்குன்னு முடிச்சுட்டு டக்குன்னு வெளியே வந்துடலாம். ஃபர்ஸ்ட்டு புலாவ் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்கிறேன். நான் அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் 2 ஸ்பூன் கீயும் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் அண்டு பூண்டு அண்ட் பச்சை மிளகா, அதுக்கப்புறம் ஒரு கை ஃபுல் ஆஃப் புதினா ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகா ஒரு 4 போட்டால் போதும். இதுக்கு நான் 1 கிளாஸ் சாப்பாடு ரைஸ் தான் வைக்கிறேன். ஸோ அதனால் அதுவே போதும். ஸோ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா குட்டியாக ரொம்ப குட்டியாக ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். புலாவ் ரைஸ்க்கு தக்காளி தேவையில்லை, பட் ஸ்டில் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா லைட்டாக ஒரு புளிப்பு டேஸ்ட் வரணும் அப்படின்னா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் எந்த கிளாஸில் அரிசி எடுத்தனோ அதே கிளாஸில் 1.5 அளவு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். நான் செய்கிறது பாஸ்மதி ரைஸு. ஸோ 1 டம்ளர் அரிசிக்கு நான் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அரிசி ஆல்ரெடி 20 மினிட்ஸ்க்கு முன்னாடியே நான் ஊற வச்சுட்டேன். ஸோ தண்ணி கொதிச்சு வரும்போது நம்ம அந்த அரிசியை ஆட் பண்ணி உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம விசில் போட்டு வச்சிடலாம். இன்னொரு பக்கம் நான் நெய்யில் அந்த லைட்டாக முந்திரியும் வறுத்து அந்த சாப்பாட்டில் போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு எக்ஸ்ட்ரா கிடைக்கும்ன்றதுனால அதை நான் வறுத்து நம்மளோட விசில் அடங்கினதுக்கப்புறமா அந்த முந்திரியும் அதில் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டு அது ஒரு ஓரமாக நம்ம வச்சிடலாம். ஸோ அது கலக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப கரண்டி வச்சுட்டு ரொம்ப கொலன்னு அப்படி பண்ணிங்கன்னா சாப்பாடு உடஞ்சிரும். லைட்டாக பட்டும் படாமல் அந்த மாதிரி கொஞ்சமாக அப்படி லைட்டாக எடுத்து இது பண்ணி வச்சுட்டு அது ஓரமாக வைக்கலாம். அது சூடாக அப்படியே இருக்கட்டும் குக்கரில். ஸோ ப்ராக்லி ரெசிபி பார்க்கலாம். ப்ராக்லி பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி கடுகு, இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை இது எல்லாமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு உங்களோட இஷ்டம் தான், பேஸ்ட்டும் போடலாம், இல்லைனா பூண்டு நசுக்கிட்டு இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணியும் நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு நான் ஒரே ஒரு வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டேன். வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறமா ப்ராக்லி கட் பண்ணி வச்சு ஆல்ரெடி நான் சுடு தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். ஸோ அந்த சுடு தண்ணியில் போட்டு வச்சுக்க ப்ராக்லி எடுத்து இதில் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் அந்த வெங்காயத்தோடு சேர்ந்து வதங்கட்டும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அது நல்லா பாதி வந்ததுக்கப்புறம் அதில் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் பெப்பர் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சோயா சாஸுமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே ஆட் பண்ணி கலந்து விட்டுட்டு தேவையான அளவுனா இது ஆல்ரெடி நம்ம சுடு தண்ணிலையும் போட்டு வச்சுருந்தோம். ப்ளஸ் இந்த வெங்காயத்தோடையும் கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வச்சுட்டு அது குக் ஆச்சு. ஸோ தண்ணி அதிகமாக தேவைப்படாது. ஆல்சோ இதில் நம்ம தக்காளி போடலை அப்படின்றதுனால நம்மளுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சியுமே வராது. ஸோ அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா கலந்து மூடி விட்டோம்னா மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போயிடும். அப்புறம் ஓப்பன் பண்ணி அது வெந்துருச்சா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியும் கொஞ்சமாக லெமனையும் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம லெமன் எதில் ஆட் பண்ணாலுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம பண்ணதுக்கப்புறம் அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. பிளேட்டில் வச்சுட்டு எல்லாேருக்கும் நம்ம சர்வ் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான ஒரு லன்ச் சிம்பிளாக சீக்கிரமாக நம்ம பண்ணி கொடுத்துடலாம். டேஸ்டியாகவும் இருக்கும். ப்ராக்லி ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு வெஜிடபிள்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும், ஃபுல் ஆஃப் ப்ரோட்டீன். பட் இவ்வளோ நான் லைக் ரொம்ப வதக்கி அதை சாப்பிட்டா அது ஃபுல்லாக ப்ரோட்டீன் கிடைக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் நான் அந்தளவுக்கு வதக்கலை, ஓரளவுக்கு ஆஃப் பாயிலிங்கில் தான் இருக்குது இது. ஸோ டேஸ்ட்டும் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கூட ஏதாச்சும் கரெக்ட் முறுக்குன்னு ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும்னாலும் நீங்கள் வச்சுட்டு சாப்பிடலாம். ஸோ சூப்பரான ஒரு லன்ச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Bye.